கோகுல்ராஜ் கொலை வழக்கில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு அழைத்துச் சென்று யுவராஜிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது சேலம் செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், சொல்லுங்க, எதன் அடிப்படையில் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் யுவராஜிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருது? அதாவது சேலத்தை சேர்ந்த பொறியியல் பட்டதாரி மாணவன் கோகுல்ராஜ் கடந்த ஜூன் 23ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டு இதில் முக்கிய குற்றவாளியாக யுவராஜ் சேர்க்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த நிலையில அதாவது கோகுல்ராஜ் மற்றும் ஒரு திருச்செங்கோடை சேர்ந்த ஒரு பெண் அர்த்தநாரீஸ்வரர் கோயில பேசிட்டு இருந்தாங்க. இது தொடர்பாக யுவராஜ் அந்த இடத்துல இருந்ததாகவும் அந்த பேசிக்கொண்டு இருந்த அந்த பெண் மற்றும் அந்த பெண்ணை துரத்துவிட்டு யுவராஜிடம் கோகுல்ராஜிடம் பேசி கொண்டதாக வீடியோ ஃபுட்டேஜ் அந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில இருந்தது. இது இந்த நிலையில இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணை விசாரித்து வருகின்றனர். இதனை தொடர்ந்து இன்று காலை யுவராஜை சிபிசிஐடி போலீசார் திருச்செங்கோடுல இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு அழைத்து சென்றாங்க. அங்கு கோகுல்ராஜ் எந்த இடத்துல இருந்து அந்த பெண்ணுடன் பேசிக் கொண்டிருந்தார். மேலும் அந்த நேரத்தை யாரெல்லாம் பார்த்தாங்க, என்ன விஷயமா அவங்க கோகுல்ராஜ் யுவராஜ் பேசினா, மேலும் அந்த கோவில்ல எந்தெந்த இடங்கள்ல இருந்தாங்க, எப்படி பேசினாங்க, எப்படி அவங்க கோகுல்ராஜை யுவராஜ் கார்ல கூட்டிட்டு போனாருங்கிறத குறித்து சிபிசிஐடி போலீசார் யுவராஜை அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு நேரில் அழைத்து சென்று இன்று விடிய காலையில விசாரணை நடத்தினாங்க. ரியாஸ், இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக வேற எந்தெந்த பகுதிக்கு யுவராஜை அழைத்து செல்லப்பட இருக்காங்க? நிச்சயமா, அதாவது இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னாக்கா திருச்செங்கோடுல இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோயில்ல கூட்டிட்டு போயிட்டு யுவராஜை விசாரணை நடத்தினாங்க. இதனை தொடர்ந்து திருச்செங்கோடு இருக்கிற இந்த தொட்டிப்பாளையம் பகுதியில் இருக்கிற ரயில்வே பாதையில இன்னைக்கு விசாரணை நடத்தினாங்க. அதாவது இன்று காலையில மக்கள் நடமாட்டம் இல்லாத நேரத்துல இந்த விசாரணை நடத்தப்பட்டது. அதாவது நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது கோகுல்ராஜோட இறந்த கிடம். கோகுல்ராஜோட உடல் இந்த இடத்துல தான் உடல் கிடந்தது. அதாவது ஜூன் 23ஆம் தேதி இந்த உடல் இந்த இடத்துல இங்க கிடந்தது. முதலா ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இந்த நிலையில இந்த உடல் கிடைக்கும் போது இங்க